பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த வாரம் நமக்கு முக்கியமான ஒரு வாரம். 4வது சனிக்கிழமை வருகிறது. காலை 10 மணிக்கு பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸ் உத்தமை நகர் பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. 4வது மாடியில் வைத்து கூட்டங்கள் நடைபெறும். மாலை 6 மணிக்கு வேப்பேரி புரஷவாக்கத்தில் உள்ள அனிதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், BKN பாலர் கல்வி நிலையம், அங்கே வில்லியம் டெய்லர் ஹாலில் வைத்து நம்முடைய விடுநாள் கூட்டங்கள் நடைபெறும். அந்த BKN நேராக வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா கீழே ஒரு ஹால் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் முதல் மாடியில் வைத்து கூட்டங்கள் நடைபெறும். கீழே போயிடாதீங்க. காலையில் சகோதரர் மங்களராஜும், ஈவினிங் சகோதரர் அலெக்சண்டனும் எல்லாருக்கும் விருந்தளிக்கிறாங்க. எல்லாருக்கும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். பிரியத்துக்குரிய, உங்களை சந்திப்பதற்கு 600 கிலோமீட்டர் தாண்டி மாந்தோறும் நான் வருகிறேன். நீங்கள் ஏன் சென்னையில் இருந்து கொண்டு பக்கத்தில் இருந்து கொண்டு வராமல் இருக்கிறீர்கள்? தினந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற பிள்ளைகள் திரளாக கடந்து வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம். அது மாத்திரமல்ல, நமது அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் ஏராளமான இடங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. சகல வசதிகளும் ஆயத்தமாக இருக்கிறது. தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலம், தேவனாலே ஆரம்பிக்கப்பட்ட முதியோர் இல்லம். எல்லா வசதிகளும் இருக்கிறது. தினந்தோறும் ஜெபங்கள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் தாராளமாக புறப்பட்டு வந்து இளைப்பாறலாம், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம், பல நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அங்கே தங்கி பணிபுரிவதற்கு நமக்கு உடனடியாக சமையல் தெரிந்தவர்கள் தேவை, நர்சஸ் தேவை, பாஸ்டர்ஸ் நமக்கு தேவை என்பதையும் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த மாதத்தில் 5 வாரங்கள் உண்டு. 5வது வாரம் நாமக்கல்லில் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யாராவது தெரிந்தவர்கள் இருப்பார்கள் என்றால், என்னை வைத்து கூட்டம் நடத்த வேண்டும் என்று விரும்பவில்லை என்றால் எனக்கு தெரியப்படுத்தலாம். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற இந்த அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்துக்கு ஜெபியுங்கள். அங்கே இருக்கிற மக்களுக்கு உங்கள் சந்தோஷத்தை தெரியப்படுத்துங்கள். பெட்ஷீட் வாங்கி கொடுங்க, பெட்டு வாங்கி கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் அங்கே இருப்பவர்களுக்கு நல்ல உணவை பரிசாக அளியுங்கள். திருமண நாட்கள், பிறந்த நாட்கள், நினைவு நாட்கள் வரும்பொழுது அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். அங்கே காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டும், ரித்துக்குரியவர்களை தளம் அமைக்க வேண்டும், ஃப்ளோர் டைல்ஸ் அமைக்க வேண்டும் என்று நிறைய காரியங்கள் உண்டு. அதற்காக கருத்தாக நீங்கள் ஜெபியுங்கள். இதோ இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோவான் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். சங்கதியாவும் தாங்கள் அறிந்ததே. அதாவது கானாவூர் எனப்பட்ட ஒரு வீட்டில், ஒரு ஊரிலே ஒரு திருமணம் நடைபெறுகிறது. அங்கே இயேசு தன்னுடைய சீடரோடு வந்திருந்தார். ஏனென்றால் ஆண்டவர் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். அழைக்கப்பட்ட இடத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாய் வருவார் என்பதற்கு இது ஒரு சரியான எடுத்துக்காட்டு. நிறைய பேரை கல்யாணத்துக்கு கூப்பிட்டானா அவங்க வர்றதே இல்லை. அழைக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் வரமாட்டாங்க. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. கூப்பிட்டா கண்டிப்பாக வருவார். அதுதான் மனிதர்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம். நிறைய நண்பர்கள் என் கூட படித்தவங்க இருந்தவங்களாம் இப்போ ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாங்க. காரணம், அவர்கள் நம்மை அற்பமாக நினைப்பார்கள். ஈவெண்ட்டெல்லாம் போய் பேசணுமான்னு நினைப்பாங்க. ஆனால் இயேசு நம்மை ஒரு பொழுதும் அற்பமாக நினைக்கிறவர் அல்லவே அல்ல. மனிதர்களுக்கும் தெய்வத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அழைத்தால் இயேசு நிச்சயமாக வருவார். பாதிராத்திரி 3 மணிக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்குது, திடீர்னு
தேல் கடிச்சிட்டு திடீர்னு ஏதோ பிரச்சனை, கரண்ட் இல்லை, தனி இடத்துல நிற்கிறீங்க, இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா, அழைச்சிட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக வருவார். ஆனால் இந்த உண்மையை மக்கள் அறியாதபடிக்கு, தெய்வத்தை அழைக்காதபடிக்கு இன்றைக்கு மனிதர்களை அழைப்பதையும் அழைத்து ஏமாந்து போவதையும் பார்க்கிறோம். துக்க நேரத்தில், ஆபத்து நேரத்தில் ஆண்டவர் ஒருவரே ஆறுதல் செய்வார். ஆண்டவரின் அன்பை ஒன்றே நிரந்தரமானது என்பதை அறியாதபடிக்கு மனிதர்களுடைய அன்பை இன்றைக்கு மக்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறாங்க, தற்கொலை செய்து கொள்கிறாங்க. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஒட்டை மாடியிலிருந்து குதித்து, 4 மாடியிலிருந்து குதித்து செத்து போகிறாங்க. அப்படி மொபைல் ஃபோன் எடுத்து பார்த்தா யாரோ ஒரு இடத்துல பழகி இருக்கிறாங்க, ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க, சண்டை போட்டிருக்கிறாங்க. ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி குதித்து அநியாயமாக தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள். இயேசுவை அழையுங்கள் என்பதுதான் இந்த நாளிலே முதலாவது நான் காணுகிறோம். இயேசுவை அழைக்க வேண்டும். அழைத்தால் நிச்சயமாய் வருவார். இந்த திருமண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். 12 சீசர்லையும் கூப்பிடுறார், வாங்க போவோம், உட்காருவோம். பொறுமையாக உட்கார்ந்துருக்கிறார். உங்கள் வீடுகளுக்கு அவரை அழையுங்கள், உங்களுடைய இதயத்திற்குள்ளாக அவரை அழையுங்கள், பிள்ளைகளுடைய வாழ்விற்குள்ளாக அவரை அழையுங்கள், அலங்கோலமாய் கிடக்கிற வியாதிப்பட்டிருக்கிறவர்கள் மேலே அவரை அழையுங்கள். ஆண்டவரே, நீர் வந்தால்தான் எனக்கு முடியும் என்று சொல்லுங்கள், நீர் இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்லுங்கள், நீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லுங்கள், வாரும் இயேசுவே என்று சொல்லுங்கள். அவர் வந்து விட்டாரா என்று தேடி பாருங்கள், சோதித்து பாருங்கள், விரும்பி பாருங்கள், எதிர்பார்த்திருங்கள். நிச்சயமா இயேசு வருவார். அவர் வந்துட்டாரா, இவர் வந்துட்டாரா, அந்த மேடம் வந்துட்டாங்களா, அந்த சார் வந்துட்டாங்களா, அந்த ஐயா வந்துட்டாங்களா? மனிதர்களை எதிர்பார்த்து ஏமாந்து போகிறோம். கூட்டங்களை என்றைக்கு நான் ஆரம்பித்தேனோ அன்றைக்கு அநேகரை நான் ஊழியத்திற்காக அழைப்பது வழக்கம். நீங்கள் வாருங்க, நீங்கள் வாருங்க, ஐயா வாருங்க, அம்மா வாருங்க, அண்ணே வாருங்க, தம்பி வாருங்க. நிறைய பேர் வரமாட்டாங்க. அப்போ எனக்கு ஏமாற்றமாக இருக்கும். பிற்பாடு தான் நான் புரிந்து கொண்டேன், அநேகரை அழைத்திருந்து சிலர் வந்திருந்து அநேகர் வராமல் போனாலும் நான் அழைத்த இந்த கூட்டத்திற்கு இயேசு வந்திருந்தாரா? நம்ம நடத்தின கூட்டத்தில் இயேசு இருந்தாரா? நமக்கு வல்லமையை தந்தாரா? பிரசனத்தை உணர முடிஞ்சதா? ஜெபிக்கும் பொழுதே வல்லமை புறப்பட்டு போச்சா? பிசாசுகள் அலறி அடித்ததா? ஜனங்கள் விடுதலை அடைந்தார்கள்? அந்த இடம் நடுங்கியதா? அதை மாத்திரம் மகனை சிந்தித்து பார், போதும் என்று கற்றுக் கொடுத்தார். இப்போலாம் யார் வந்தாங்களா வரட்டாங்களா நான் கவலைப்படுவதே கிடையாது. இயேசுவை அழைக்க வேண்டும், அவர் வருவார், அது போதும். வாழ்க்கை பிரயாணத்தில் என்னோடு அநேகர் வந்தார்கள், என்னை நேசித்தார்கள், எனக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று சொன்னார்கள், உன்னோடு கடைசி மட்டும் இருப்பேன் என்று சொன்னார்கள். மண் குதிரைகளாய் பாதியிலே கரைந்து போனார்கள், ஓடி போனார்கள். பின்பு எனக்கு எதிரிகளாய் மாறினார்கள், வில்லை எடுத்தார்கள், அம்பை தொடுத்தார்கள், உன்னை கொள்ளுவேன் என்று எனக்கு எதிரிகளாய் மாறி நின்றார்கள், யுத்தங்களை செய்தார்கள். முதலாவது அதிர்ச்சியாக இருந்தது, கலக்கமாக இருந்தது. இப்பொழுது அது பழகி போனது. இப்பொழுது என் ஆண்டவர் இயேசு அன்றும் சரி இன்றும் சரி 28 வருடமாக நான் ஊழியம் செய்கிற காலமாக இருக்கட்டும் சரி, இல்லாவிட்டால் என் தாயின் கருவிலே நான் உற்பவித்திருந்த காலமாக இருக்கட்டும் சரி, என் எலும்புகள் அங்கே ஃபார்ம் ஆவதற்கு முன்பாக இருந்த காலமாக இருக்கட்டும் சரி, என் இதயம் துடிக்க ஆரம்பித்த காலமாக, அதுக்கு முன்பதாக இருந்த காலமாக இருக்கட்டும் சரி, இயேசு என்னோடு இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவில்லை. இந்த நாள் மட்டும் நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன், இந்த நாள் மட்டும் நான் நிற்கிறேன். இத்தனை மனிதர்களோடு போராடி, இத்தனை பிசாசுகளோடு போராடி, இத்தனை நெருக்கடியில் மத்தியில் நான் நிற்கிறேன் என்றால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் அழைத்தால் வருவார், இயேசு அழைத்தால் வருவார். எந்த நிலைமையில நீங்கள் இருந்தாலும் அழைத்து பாருங்கள். சீசர்களோடு வருவார், தூதர்களோடு அவர் வருவார், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக அங்கே காண்கிறோம், திராட்சரசம் குறைபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அந்த நாட்களில் யூத திருமணங்களிலே திராட்சரசம் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருந்தது. திராட்சரசம் இல்லாமல் திருமணமே கிடையாது. எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு கடைசியில் திராட்சரசத்தை நிறையா கொடுப்பாங்க, அதை மக்கள் குடிப்பாங்க, நிறைவாக இருப்பாங்க, சந்தோஷமாக வாழ்த்திட்டு போவாங்க. அவ்வளவு முக்கியமானது திராட்சரசம், வேறு எதுவும் முக்கியமானது அல்ல. வீட்டில் ஆட்களை அரேஞ்ச் பண்ணுறதில்ல, கூட்டத்தை கூட்டுறதில்ல, சீட்டிங் வைக்கிறதில்ல, டெக்கரேஷன் பண்ணுறதில்ல, எல்லாத்தை விட முக்கியமானது திராட்சரசம். ஆனால் அந்த முக்கியமான திராட்சரசத்தை அவர்கள் கவனிக்காமல் போனார்கள். அதனால அங்கே குறைபட்டது. அதனால அவங்க வெட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஜனங்களை வாயை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, பாரிய கல்யாணத்தை நடத்தினா திராட்சரசம் இல்லாமல் வச்சுருக்கான் பார். அடுத்த 30 வருஷத்துக்கு கேவலமாக பேசுவான், அடுத்த 50 வருஷத்துக்கு கேவலமாக பேசுவாங்க.
அவர்கள் நடுநடுங்கி போனார்கள், வெட்கப்பட்டு போனார்கள், வெலவெழுத்து போனார்கள். திராட்சரசம் கொடுக்கவில்லை என்றால் பெரிய அவமானம் வந்துவிடுமே என்று கலங்கி நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். இதில் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அவர்களுக்காக நாம் அதிகமாய் வருத்தப்படுகிறோம், வேதனைப்படும். பெரிய குடும்பம், அங்கே சந்தேகம் இல்லை, நிறைய கூட்டங்கிறதுல சந்தேகம் இல்லை. இயேசுவே அங்கே வந்திருக்காருன்னா அது முக்கியமான குடும்பம் தான். ஆனால் எதை முக்கியமோ, எது முக்கியமோ அதை அவர்கள் கவனிக்க தவறினார்கள் என்று நாம் இதில் அறிய வருகிறோம். எது முக்கியம் இல்லையோ அதற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். யார் முக்கியம் இல்லையோ அவர்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். மிக முக்கியமான திராட்சரசத்தை அவர்கள் கவனியாமல் போனார்கள், அசட்டை பண்ணினார்கள். அதனால திராட்சரசம் குறைபட்ட பொழுது வெலவெழுத்து போய் நின்றார்கள். மனிதனுடைய வாழ்க்கையே இதில் தாங்க இருக்கு. யார் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம், எது நமக்கு முக்கியங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலன்னா நம்ம அழிந்து போய்விடுவோம். வாலிப வயதில் எது முக்கியம் யோசித்து பாருங்க. அம்மா அப்பாவுடைய அன்பு முக்கியம், அரவணைப்பு, குடும்பம் முக்கியம், நல்ல நண்பர்கள் முக்கியம், படிப்பு முக்கியம், விளையாட்டு பயிற்சிகள் முக்கியம், கிறிஸ்துவை தேடுவது அவசியம். இதுதான் முக்கியம், இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஊழியம்தான், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஜபம் தான், பைபிள் ரீடிங் தான், வேற எதுவும் கிடையாது மகனே. மாலையிலே விளையாட்டு, சாயந்தரம் ஆனால் விளையாடாமல் இருக்காத மகனே. உடம்பு நல்லா கவனிச்சுக்க. இரவன படிக்காம இருக்காது, அதிகாலமே எழும்பி ஜெபிக்காம இருக்காத. எது முக்கியம் என்பதை நம்முடைய பிள்ளைகள் சின்ன வயதிலிருந்தே அறிந்து வளர வேண்டும். அவங்க நல்ல ஊழியக்காரங்க, அந்த குடும்பம் எல்லாம் ஜெபிக்கிற குடும்பம், கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப வாஞ்சியா இருக்கிறவங்க, அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிரு. நீ அவங்க கூட வெளியே போ, ஊழியத்துக்கு வெளியே போ. முக்கியமானவர்களுக்கு நேரத்தை கொடு, முக்கியமானதை கையிலெடு, ஆக்கப்பூர்வமானவைகளை கையிலெடு, சாதிக்க துடி என்று பிள்ளைகளை நாம் வளர்க்க வேண்டும். இன்னைக்கு எதெல்லாம் முக்கியம் இல்லையோ அதெல்லாம் இன்னைக்கு வாலிபர்கள் முக்கியம் சொல்லி தலைமையில தூக்கி வச்சிருக்காங்க. சினிமா, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு இதெல்லாம் தேவைதான். ஆனால் ஊறுகாய்கள், சாப்பாட்டுக்கு கூட்டாக இருக்க வேண்டிய ஊறுகாய், தொட்டு பார்க்க வேண்டிய ஊறுகாய், ஆனால் சோறாக இருக்கிற, சாம்பாராக இருக்கிற, கறியாக இருக்கிற படிப்பை இன்றைக்கு அவர்கள் ஊறுகாக மாற்றிவிட்டார்கள், முக்கியமில்லாததாக மாற்றிவிட்டார்கள். நன்கு ஆடை உடுத்த வேண்டும், நாம் கவர்ச்சியாக இருக்க வேண்டும், நடனம் ஆட வேண்டும், குத்தாட்டம் போட வேண்டும், நண்பரோடு ஊர் சுற்ற வேண்டும் என்று சொல்லி முக்கியமில்லாத காரியங்களை இன்றைக்கு சாத்தான் முக்கியமானதாக காண்பிக்கிறான். அந்தோ விட்டில் பூச்சிகள் விளக்கிலே கருகி போவதை போல அநேக வாலிபர்கள் கருகி போறாங்க. அநேக வாலிபர்கள் இன்றைக்கு சீரழிந்து போறாங்க. நான் கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கிறேன். ஒரு வாலிப மகள் படித்தாள். அவள் பார்க்கும் பொழுதே அவள் அதிகமாக உடை உடுத்தி வித்தியாசமாக மின்மணித்து ரொம்ப ஸ்டைல் பண்ணி நிறைய ஆண்களோடு பழகுவாள். ஒரு சமயம் அவள் காலேஜுக்கு வீட்டை விட்டு கிளம்புறா. அவன் ஒரு வாலிபனோடு கூட பைக்கில் வரா. அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது. அவன் கூட காதல் வேகமாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவன் பிழைத்து கொண்டான். இவள் ஸ்பாட்லேயே மறித்து விட்டாள். அடக்கத்துக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம். எது முக்கியமோ அதை பற்றி கொள்ளாதபடி, முக்கியமில்லாததை பற்றி கொண்டபடியினாலே, முக்கியமில்லாதவன் தேவ சித்தமில்லாதவன் பின்பு ஏறி போனபடியினாலே, அந்தோ ஆகாப் ராஜா யுத்தத்திலே மரித்து போனது போல அவள் மரித்து போனால், வாழ வேண்டிய அந்த பிள்ளை கருகி போனால், அடக்கம் செய்யப்பட்டால், இன்றைக்கு அவள் காணாமல் போனால், வெளியேற பெற்றவளுடைய ஆத்துமா கெட்டு போனது. எது முக்கியமோ அதுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுங்கள். யார் முக்கியமானவர்கள் அவர்களுக்காக ஜீவனையும் கொடுங்கள். அவருடைய பாதங்களை கழுவி விடுங்கள். அவர்களுக்கு முன்பதாகவே காத்திருங்கள். ஒன்றுக்கு உதவாதவர்கள், முக்கியமில்லாதவர்கள், தேவனுக்கு மிக தூரமாக இருப்பவர்கள், தேவனுக்கு விரோதிகளாக இருப்பவர்களுக்கு நெருக்கமாக இருக்காதீங்க. வாழ்க்கை இழந்துடாதீங்க. சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு சகோதரனை சந்தித்தேன். நல்ல மனிதன். நான் ஊழியக்காரங்கிறபடிலாம் தேடி வந்தார். பெரிய பணக்காரர், வாழ்ந்து கெட்டவர், ரொம்ப பணக்காரராக இருந்து, குடும்பம் பெரிய பணக்கார குடும்பமாக இருந்து ரொம்ப கடன் பட்டார். அப்போ வந்துட்டு எதுக்கு கடன் பட்டீங்க? நான் எப்படியாவது எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கணும் பிரதர். போன தடவை இந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி சார்ந்திருந்தார். அவர் வரும்போது நான் 80 லட்ச ரூபா செலவழித்தேன். போன எலெக்ஷனில் நான் 1 கோடி ரூபா நான் செலவழித்தேன். எனக்கு சீட்டு தரல. பல லட்சங்களை, கோடிகளை, நான் சொல்கிறது ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னால் அவர் செலவழித்து எம்எல்ஏ ஆயிரணும், எம்பி ஆயிரணும் ட்ரை பண்ணி எல்லாம் நடக்காமல் போனது. பணமும் போனது, கனவுகளும் சிதைந்து போனது, வாழ்க்கையும் போனது, எல்லாம் மரியாதையும் போனது, எல்லாம் போனது. கடன்காரர்களுக்கு பயந்து பயந்து வாழ்கிற அவர் வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு அவர் என்ன ஆனாருன்னு தெரியல. பெரிய
கிறிஸ்துக்குரியவர்களே, யார் முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில? எது முக்கியம்? அதுக்கு மாத்திரம்தான் என்னுடைய நினைவுகள், அதுக்கு மாத்திரம்தான் என் பலன், அதுக்கு மாத்திரம்தான் என் நேரம், என் காலம், அதுக்கு மாத்திரம்தான் என் அர்ப்பணிப்பு, அதுக்கு மாத்திரம்தான் என் பணம். இதை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஒழுங்காய் வைப்போம் என்றால் நாம் தடுமாறி கீழே விழ வேண்டிய அவசியமே இல்லை, வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை, மண்டியிட வேண்டிய அவசியம் இல்லை, எதிரிக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிங்கத்தை போல தைரியமாக நாம் வாழலாம். இங்கே இவர்கள் ஒரு நரியை போல பயந்து நடுங்கினார்கள். காரணம் என்ன? முக்கியமான திராட்சரசத்தை அவர்கள் அள்ளல் தட்டினபடியினாலே அப்படியாக வெட்கப்பட்டு போனார்கள். முக்கியமில்லாத அரசியல் கதைகளை பேசி பேசி டிக்கெட்டில் உட்கார்ந்து, சர்ச்சைக்கு முன்னால் உட்கார்ந்து, தெருவில் பேசி வீணாய் போகிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். எவ்வளவு பேர் இன்னைக்கு வீணான காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். நிறைய பெண்கள் வீணான காரியங்களிலேயே, வீடு பெருக்குவதிலேயே, தண்ணீர் எடுப்பதிலேயே, பாத்திரம் கழுவுவதிலேயே தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். இதை விட ஆக்கப்பூர்வமாக எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது, அதில் என் பலத்தை செலுத்தினால் எவ்வளவு நலமாக இருக்குமே என்று அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் பிரயோஜனம் இருக்காது, இதில் பிரயோஜனம் இருக்காது, இந்த ஆள்கிட்ட நின்று பேசினா பிரயோஜனம் இருக்காது, இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பிரயோஜனம் இருக்காது, நான் கிட்டே போகாதீங்க. ஐ டோன்ட் வாண்ட் சொல்லிடுங்க. ஏதாவது லாபம் இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள லாபம் இருக்கணும், நம்ம வளர்றதுக்கு லாபம் இருக்கணும், நம்ம குறிக்கோள்களை அடைகிறதுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா நீங்கள் அதில் நில்லுங்க, பேசுங்க, பழகுங்க, நேரத்தை கொடுங்க. இல்லைன்னா வேண்டாம். என் தகப்பனார் பெரிய பணக்காரராக இருந்தார்கள். அப்படியே பணத்தை எல்லாம் அவர்கள் நல்ல செலவழிப்பாங்க, நல்ல ஓட்டக்கை. யாரை பார்த்தாலும் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, இல்லைன்னா உடனே சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. நல்ல குணங்கள் தகப்பனிடத்தில் நிறைய உண்டு. ஆனால் தேவன் அவர்களை உயர்த்திய பொழுது அந்த பணத்தை தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் செலவழித்தார், தேவையில்லாத மனிதர்களுக்கெல்லாம் செலவழித்தார், அரசியல் காரியங்களுக்கு செலவழித்தார், அரசியல்வாதிகளுக்கு அவர்கள் நிறைய பணத்தை கொடுத்தார், உணவை கொடுத்தார், எலெக்ஷனில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணார். அநேக அஸ்ட்ராலஜர்ஸ்க்கு அப்பா நிறைய பணம் செலவழித்தாங்க ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டு. அதனால கடைசியில் இந்த பணமே இல்லாமல் போயிடுச்சு. எவ்வளவோ முயற்சித்து பார்த்து கடைசி வரைக்கும் அப்பா கையில் பணமே கிடைக்கல. இன்றைக்கு அவருடைய வழி தோந்தலாக என் தகப்பனுக்கு அடுத்தாப்புல நான் பிறந்திருக்கிறேன், நான் வாழ்ந்திருக்கிறேன், என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நானும் என் தகப்பனை போலவே பணத்தை வாரி இறைத்து வருகிறேன், ஓட்டக்கையாக நானும் இருந்து வரேன், செலவழிக்கிறேன். ஆனா ஊழியம் சம்பந்தப்பட்டதா இருக்கணும், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதா இருக்கணும். Every penny is a hard-earned penny, and every penny I put in ministry must be to build the kingdom of God. அது கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக இருக்கணும். அது தான் என் பணத்தை வெளியெடுப்பேன், இல்லைன்னா கொடுக்கவே மாட்டேன். என் தகப்பனாரும் பணத்தை செலவழித்தார்கள், நானும் பணத்தை செலவழிக்கிறேன். என் தகப்பனார் பிரயோஜனமற்றவைகளுக்காக, பிரயோஜனம் இல்லாதவர்களுக்காக பணத்தை வாரி வாரி இறைத்தார், ஓட்டாண்டி ஆகி போனார். கடைசியில 5க்கும் 10க்கும் 100க்கும் கையேந்தி அதுவும் கிடைக்காதபடி மிக வறுமையிலே வாழ்ந்து மரித்தார். அவருடைய ஆஸ்பத்திரி செலவுக்கு பணத்தை கட்டுவதற்கு பணம் இல்லை, அடக்கம் செய்வதற்கு கூட பணம் இல்லாத ஒரு பரிதாபமான நிலைமையை வாழ்க்கை முடித்தார். நானும் பணத்தை செலவழிக்கிறேன், ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கிறேன், ஊழியத்துக்கு எவ்வளவு நாளும் கொடுப்பேன், என்ன நானும் கண்களை பிடுங்கி கொடுக்க நானும் கொடுப்பேன். ஆனா தேவையில்லாத காரியங்களுக்கு 1 ரூபாயை கூட நான் செலவழிப்பது கிடையாது. You see the difference now? பணம் தான். எவ்ரி penny is a hard-earned penny. அப்பா சம்பாதிச்சது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தான். நானும் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தோடு சம்பாதித்திருப்பது கஷ்டப்பட்ட பணம் தான். ஆனா இது ஊழியத்திற்காக, இது கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, என் தகப்பனோ என் பேருக்காக, என் பெருமைக்காக, பிரயோஜனமற்ற காரியங்களுக்காக என்று செலவழித்தார், ஒன்றுமில்லாமல் போனார். எதற்காக நீங்கள் வாழுகிறீர்கள்? யாருக்காக வாழுகிறீர்கள்? எதை முக்கியம் என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள்? காலையில எந்திரிச்சவன என்ன ஞாபகம் வருது? படுக்கையில படுத்தவன என்ன ஞாபகம் வருகிறது? தானியேல் அந்நிய நாட்டில் இருந்தார், பெரிய ஒரு அபிஷியலா ஒரு ஆபீசரா இருந்தார், கிங்க்கு அடுத்த பிளேஸ்ல இருக்காரு. 120 நாடுகள் 127 நாடுகள் ராஜா ஆண்டுகிட்டு இருக்காரு. பாபிலோன் தான் அமெரிக்கா மாதிரி இருக்கு. நான் அங்க இருந்துகிட்டு அவர் எருசலேமுக்கு நேராக தன் கைகளை தூக்கி தினந்தோறும் 3 நேரம் அவர் நேர் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நாடு இடிந்து கிடக்கிறதே, எருசலேம் இடிந்து கிடக்கிறது, தேவாலயம் இடிந்து கிடக்கிறதே என்று சொல்லி அவர் கண்ணீரோடு கூட அவர் ஜெபித்தார். அவர் மனது முழுவதும் எருசலேம் கட்டப்பட வேண்டும் என்பதிலே இருந்தது.
நானும் கூட எங்கே சென்றாலும் முழங்கால் படியிட்டு நேராக ஆசிரியத்துக்கு நேராக தேவனுடைய மாளிகைக்கு நேராக என் கைகளை நான் ஏறெடுத்து, ஆண்டவரே இன்னும் 10-15 வருடமாய் இன்னும் தலம் அமைக்கவில்லையே, இன்னும் காம்பவுண்ட் வால் அமைக்கவில்லையே, நீர் கொடுத்த தரிசனங்கள் நிறைவேறாமலேயே நிற்கிறதே என்று நானும் கூட அதை போலவே கதறி கதறி ஜெபித்து வருகிறேன். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் முதியோர்களை பராமரிக்க வேண்டும் என்று நினைத்தேன், வெறும் 7 முதியோர்கள் இருக்கிறார்களே என்று நான் கதறுவது உண்டு. அதுதான் முக்கியம். தானியேலுக்கு எருசலேம் தான் முக்கியமாக இருந்தது, இங்கே பாபிலோன் முக்கியமாக தெரியவில்லை. ராஜ பதவி அவருக்கு பெரிதாக தெரியவில்லை, அவருக்கு எருசலேம் தான் பெரிதாக தெரிந்தது. நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம் என்பதை அறிந்து கொண்டு விட்டாலே வெற்றி நமக்கு தான். யாரும் நம்முடைய கையிலிருந்து பறிக்க முடியாது. அற்பமானவர்கள், தேவன் சித்தம் இல்லாதவர்கள் உங்களை விட்டு போகும் பொழுது பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆபிரகாம் உங்களை விட்டு போகும் பொழுது கண்டிப்பாக கவலைப்படுங்கள். அதுதான் வாழ்க்கையில முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். பிரித்துக்குரியவர்கள் அங்கே பாருங்கள். 4ஆம் வசனம் சொல்லுகிற, ஸ்திரீயே எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இந்த இடத்துல நான் காண்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரலப்பா, என் வேலை இன்னும் வரல. மை டைம் ஹேஸ் நாட் கம். அவங்களுக்கு ரொம்ப அவசரமா இருக்குது, அவங்களுக்கு திராட்சரசலனை வெக்க வந்துடும். பரவாயில்ல, மை டைம் ஹேஸ் நாட் கம். ஐயோ அவங்களுக்கு ரொம்ப 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 அவமானம், இது ரொம்ப நெருக்கம், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரு. ஓகே நான் ஒன்றும் செய்ய முடியாது. மை டைம் ஹேஸ் நாட் கம், என் நேரம் வரல. நான் அம்மா சொல்கிறேன், எப்படியாவது ஏதாவது செய்யப்பா மகனே. மை டைம் ஹேஸ் நாட் கம், என் வேலை ஒன்றும் வரல. இது ஒரு நல்ல சான்ஸ், எல்லாரும் நீ பார்ப்பாங்க, ஊழியத்துக்கு நல்ல ஓப்பனிங், ஏதாவது ஒன்று பண்ணுப்பா. மை டைம் ஹேஸ் நாட் கம். அவருடைய ஆபத்து, அவருடைய அவசரம் எதுவும் ஆண்டவரை பாதிக்கவில்லை. அவர் தனக்குன்னு ஒரு அஜெண்டா வச்சிருந்தார், ஒரு டேபிள் வச்சிருந்தார். தேவ சிட்டம் பிதாவுடைய நடத்தல்படி வந்திருந்ததுனால அது அவரை பாதிக்கலை. என் வேலை வராமல் நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி கூலா உட்கார்ந்துருந்தார். பிறருக்காக தன்னை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் ஆயத்தமாக இல்லை. அந்த குடும்பத்திற்காக தேவ திட்டத்தை வளைப்பதற்கு அவர் ஆயத்தமாக இல்லை. தேவன் எப்பொழுதுமே பிதாவை நோக்கி பார்த்தார். இயேசு பிதாவை நோக்கி பார்த்தார், பிதாவுடைய திருசித்தப்படிதான் செஞ்சார். பிறருக்காக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாதிருங்கள். பிறருக்கு அவசரங்கிறதுனால நீங்க பதறாதீங்க. தேவ திட்டப்படியே நீங்கள் வாழ பழகுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய நடத்தல் என்ன இருக்கிறது? இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த உலகத்துல நிறைய பேர் மத்தியில் வாழ்றோம். வேலை பார்க்குறவங்க கூட இருக்கிறாங்க, படிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க, தெருவில் எவ்வளோ பேர் கூட இருக்கிறாங்க, ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க, சோசியல் மீடியா மூலமாக நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க, எல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், நம்மளும் தலையிட வேண்டிய நிலைமை வரும்பொழுது கர்த்தருடைய சித்தப்படி தான் நம்ம நடக்க முடியும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதான் செய்ய முடியும். அவங்களுக்காக நம்மளை மாற்றிக்கொள்ள முடியாது. பிறருக்காக உங்களை அதுக்கு ஏற்றபடியே மாற்றி வாழ்வீர்கள் என்றால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். ஆண்டவர் எங்கே சொல்லுகிறார், மை டைம் ஹேஸ் நாட் கம். நான் இதில் தலையிட முடியாது. பிறருக்காக உங்களை மாற்றிக்கொள்ளாதிருங்கள். இவர்களுக்காக நான் என்னை இப்படி மாற்றிக்கொள்வேன் என்றால் தேவ திட்டத்தை உடைக்க வேண்டிய ஒரு அவல நிலைமை வந்துவிடும். யாருக்காகவும் தேவன திட்டத்தை உடைக்காதிருங்கள். யாருக்காகவும் ஆண்டவரை விட்டு கொடுத்து விடாதிருங்கள். நண்பர்களுக்காக, இந்த உலகத்திற்காக கர்த்தரை விட்டு விடாதிருங்கள். உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. The love of this world is a hatred towards God. அதனால என் வேலை வரலன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரித்துக்குரியவர்கள் இருப்பினும் கூட பிற்பாடு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து இந்த வீட்டார் மகிழும்படியாக, மணமகன் மகிழும்படியாக சாதாரண தண்ணீரை, கால் கழுவ வைத்திருந்த தண்ணீரை, வீட்டுக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த கற்சாடி தண்ணீரை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்தார். தண்ணீர் சுவையான திராட்சரசமாய் மாறியது. எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு போனார்கள் என்று காண்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவர் சுவையானபடிக்கு நம்மை மாற்றுவார். எல்லாரும் விரும்புகிறபடி நம்மை மாற்றுவார். எல்லாரும் தேடுகிறபடி நம்மை மாற்றுவார். சுவையான மனிதர்களாக, மனுஷிகளாக நம்மை மாற்றுவார். தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். பிசினஸை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்போ பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி நன்றி நன்றி. இந்த நாளிலும் குடும்ப சத்தத்தை கேட்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவரே தோத்திரமையா. அநேக மக்கள் இன்றைக்கு சோரம் போயிருக்கிறாங்க. எது முக்கியம் தெரியாமல் முக்கியமற்றவைகளை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க.
அதனால் தங்களை தாங்களே இடித்து போடுறாங்கப்பா. தேவ சித்தம் எதுவோ அதுதான் எங்களுக்கு எல்லாம். பிறருக்காக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளாதபடி, இந்த உலகத்திற்காக இந்த ஒத்த வேஷனை நாங்கள் தரிக்காதபடி, உமக்கு ஏற்றபடி வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. கண்ணீர் யாவையும் தொடங்க வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அநேகம் உண்டு. ஆண்டவரை வியாதியை தாங்க முடியாமல் தவிக்கிறவங்க உண்டு. தூங்க முடியாமல், சாப்பிட முடியாமல், நடக்க முடியாமல், மெலிந்து போயிருக்கிறவங்க, வயிறு வீங்கி இருக்கிறவங்க, கால்கை வீங்கி இருக்கிறவங்க, இசப்பா இன்னும் தகப்பனே தூங்க முடியாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர் உண்டப்பா. உடம்பு முழுக்க ஊசியாக குத்தி வச்சுருக்கிறவங்க உண்டையா. நீங்கள் தான் உங்களுக்கு இறங்கணும். அந்த கிருமிகள் நீங்களே மறைய பண்ணுங்க. ஆறாத புண்களை ஆற பண்ணுங்க கத்தாவே. இன்னுமாக ராஜா சோத்திரம் ஐயா. ஒவ்வொருவருக்கும் உடைய கண்களில் இறக்கம் கிடைக்கட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இறைமகனே, இதனாலும் கூட எந்த வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே மறைந்து அவர்கள் நார்மலாய் வாழ, ட்ரீட்மெண்ட்டே இல்லாமல் வாழ அற்புத சுகம் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக மருத்துவரால் கைவிடப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆண்டவர் சுகப்படுத்தும். விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க, நடக்க முடியாத பிள்ளைகளை தொடுங்க, முதுகெலும்பு தொடுங்க, இழந்து போன உணர்வுகளை தாருங்க, அவர்கள் வாழ்ந்திருக்கும்படியாக உதவி செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்பா. அப்படி ஆண்டவரை தோத்திரம் ஐயா. ஆண்டவரை வியாபாரத்தில் தோல்வியுற்று படித்து முடித்து வேலை இல்லாதபடியினாலே, வருமானம் இல்லாதபடியினாலே, கெட்டவர்களை நம்பி பணத்தை இழந்து போனவர்கள், தவறான பிஸ்னஸ் பண்ணி இழந்து போனவங்க, பிஸ்னஸ் தோற்று போனவங்க, என்ன செய்வோம்னு சொல்லி தெரியாமல் தவிக்கிறவங்க, வருமானம் இல்லாமல் தவிக்கிறவங்க எத்தனை பேர் உண்டு. வருமானம் இல்லாமல் யாராலே வாழ முடியும்? பிள்ளைகளுக்கு எப்படியாவது மனம் இறங்கி அவர்களுக்கு ஒரு வழியை திறந்து தாரு. கடன்களை நீக்கிருங்க, வட்டிகளை நீக்கிருங்க, EMI நீக்கிருங்க. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத சுகத்தை தாரு. உடைய பிள்ளைகள் இந்த பூமியை ஆளும்படியே செய்யுங்க. உயர்ந்த அடைக்கலத்தில் பிரபுக்களாய் அவர்களை மாற்றுங்க. அண்ட் ஒரு ஸ்கூல் முடித்து காலேஜ் போயிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் தந்து கெட்டு சீரழிந்து விடாதபடி உமக்கு பிரியமாய் அவர்கள் வாழ உதவி செய்யுங்க. ஞானத்தையும் புத்தியும் தாருங்கப்பா. இறைவா சோத்திரம். வாலிப பிள்ளைகள் காலேஜ் சென்று போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி விடாதபடி, கெட்ட நண்பர்களுக்கு, வாலிபத்தின் பாவங்களுக்கு அடிமை விடாதபடி அவர்களை காத்துக்கொள்ளுங்க. எஸ்வே மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள், போதைக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் விடுதலை தாருங்க. பைக்கில் வேகமாக போய் மொட்டி அப்பாவிகளை கொண்டு தானும் கொலையுண்ணப்பட்டு விடாதபடி, சாபங்களை சம்பாதித்து விடாதபடி வாலிபர்களை காத்துக்கொள்ளுங்க. அப்படி பெற்றோர்களுக்கு ஆண்டவர் வடிக்கிற கண்ணீருக்கு நீங்கள் பதில் தாருங்க. முதியவர்கள் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் அவர்களை ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க. பலன் குன்றாதபடி, பெட்ரிடன் ஆகாதபடி காத்துக்கொள்ளுங்க. நல்ல மழையை தாருங்க. நாடு குளிரட்டும், பூமி குளிரட்டும் ஐயா. செழிப்பின் காலங்கள் உண்டாகட்டும். பகைமை, கசப்புகள் அழியட்டும். கொலை செய்ய வேண்டுங்கிற எண்ணங்கள் அழியட்டும். ஆண்டவரே, ஒருமனப்பாட்டை நீ தார். எங்கள் தகப்பனே, உலகம் முழுக்க அத்தனை நாடுகளுக்காக மக்களுக்கு ஜெபிக்கிறோம், ஆசீர்வதி. எங்கள் தாய் திருநாட்டிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து பிரிவினரையும் ஆசீர்வதியும். முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், அனைத்து ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதி. நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஆண்டவரை, ஜெபிக்கிற, தாங்குகிற, அறிமுகப்படுத்த நல்ல உள்ளங்கள் உண்டு, அனைவரையும் ஆசீர்வதி. நாசிரியர் தேவனுடைய மாளிகையில் இருக்கிற அடைக்கலான் குருவி, ஆவிக்குரிய எல்லாத்திற்கும் தங்குவதற்கு அநேக முதியவர்கள் தேவை. சமையல்காரர்கள் அவசரமாய் தேவையப்பா. ஆண்டவரே தோத்திரம். பாஸ்டர்ஸ் தேவை, நர்சஸ் தேவை. அழைத்து கொண்டு வாருங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க சப்பா. நீங்கள் உயர்ந்தருளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசனமும் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ.
சுமந்ததை நான் மறப்பேனோ? சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? இதற்கு ஈடு என்ன தருவேனா? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ?